வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற வைராக்கியம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க உங்களை பார்த்து சொல்கிற விமர்சனங்களையும் வார்த்தைகளையும் தூக்கி வீசிடுங்க. ஒருத்தங்க சொல்கிற வார்த்தையும் சரி, விமர்சனமும் சரி, அது நம்மளுக்கு பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க, நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது கண்டிப்பாக உங்களை வாழ விடாது. எப்போவுமே தைரியம், தன்னம்பிக்கை இது ரெண்டோடையும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தொடங்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். வாழ்க்கை உங்களை அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் உங்களோட மனசில் நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் படக்கூடிய கஷ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு சிறந்த மனுஷனாக மாற்றுறதுக்கு ஒரு வழிமுறை தான் அப்படின்றத. சாதாரண கல் கூட அதிக அடியை வாங்கினதுக்கு அப்புறம்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலையாக மாறுது. இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் கூட. நம்மளோட கவலை அப்படின்ற விஷயம் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெற்றியை தராது. இதே நம்மளோட முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு என்றைக்குமே வெற்றியை தரும். நம்மளுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு மனுஷங்க நம்மளை அவமானப்படுத்தும் போது தான் நம்மளுக்கு வாழணும், அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற வைராக்கியமும் அந்த விடாமுயற்சியும் நம்மளுக்கு வரும். இதை நிறைய பேர் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை ஒருத்தங்க அவமானப்படுத்தலை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்ட அடியை நம்ம எடுத்துக்கூட வைக்கணும்னு நினச்சிருக்க மாட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்க மாட்டோம். விடாமுயற்சியோடு நம்ம நடந்துக்க மாட்டோம். அந்த இடத்துல நம்மளால் இதை முடியுமா இல்லையான்னு யோசிக்க மாட்டோம். கண்டிப்பாக இதை முடிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். மொத்தத்தில் நம்மளோட இலக்கில் இருந்து நம்ம விலகாமல் எப்போ இருக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த வெற்றின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம், நம்மளால் முடியல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா அந்த வெற்றிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் அடையவே முடியாது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா எந்த செகண்டில் நம்ம நினைக்கிறோமோ அந்த டயத்துலேயே நம்ம முடிக்க பழகுனாதான் நம்மளால் எல்லா விஷயங்களையும் நம்ம லைஃப்பில் அடைய முடியும். இல்லை இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா ஒவ்வொரு விஷயமும் நம்மளை விட்டு கைமீறி போயிடும், இல்லைனா ரொம்ப தள்ளிக்கிட்டே போகும். இதனால் நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளுமே குறைஞ்சிட்ருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடுறோம் அப்படின்றதுக்காக நம்மளோட வாழ்நாட்கள் என்றைக்குமே நம்மளுக்காக வெயிட் பண்ணாது. இதை உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டே பை டே பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க் எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்பு கூட அவங்களுக்கு இருக்காது. தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை எப்போ பார்த்தாலும் வதச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் அந்த அளவுக்கு தான் நம்ம மனசில் பதிச்சு வச்சுருக்கோம் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ நம்ம எண்ணங்களை நம்ம என்னைக்கு மாற்றிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம லைஃப் உண்மையாகவே நல்லா இருக்கும். இல்லை எப்போ பார்த்தாலும் என்னோடய லைஃப்பில் நான் நிறைய விஷயத்தில் தோற்றுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்ற பயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை வாழ விடாது. இந்த பயமே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிட்டு தான் இருக்கும். என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னம்பிக்கையோட தோல்வின்ற ஒரு விஷயம் எனக்கு என்னோடய வாழ்நாளில் கிடையவே கிடையாது அப்படின்ற முடிவுக்கு அவனே வர்றானோ, தன்னை மாற்றிக்கிறானோ, அவன்தான் பார்த்திங்கன்னா அடுத்து எந்த தோல்வியை கண்டும் பயப்பட மாட்டான். அதோட தோல்வி அவனை தழுவ கூட அவன் விட மாட்டான். நம்மளோட பலம் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு விஷயத்தில் நம்ம தோத்துட்டோன்னா அடுத்த தடவை அதை ட்ரை பண்ணி பார்க்குறது தான். நம்மளோட பலவீனம் அப்படின்றது நம்மளோட முயற்சிகளை நம்ம கைவிடுறது தான். அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னென்னா மற்றவங்களை விட நான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்போவுமே அந்த மாதிரி நினச்சோம் அப்படின்னா அதுவே நம்மளோட மைனஸ் தான். என்றைக்குமே நம்மளுக்கான ஒரு தனித்துவம் அப்படின்றது இருக்கும். அதில் தான் நம்ம எப்போவுமே முன்னேறி காட்டணும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற உண்மையான வெற்றியாகவும் இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஒரு சில இடத்துல நம்ம ஒதுங்கியே நின்றுக்கலாமோ அப்படின்னு நம்மளோட வாழ்க்கை கற்று தந்துடும். இன்னும் ஒரு சில டைம் நம்ம ஒதுங்கி இருந்தது